கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். முதல்ல புரியும் புரியாமல் இருக்கும். ம். சில நேரம் அழுக வரும், சில நேரம் தூக்கம் வந்துடும். ஓகே. புரியும் புரியாது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு சாப்டர் வந்தது. ம். அது சாப்டர் நம்பர் 4. ஓகே. அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, இட் இஸ் த இன்னசென்ட் சைல்டு சீக்கிங் மை விஸ்டம். ஓ. When you approach with reverence for the first time, Okay. I reveal favorable omen. If you don't believe what I say, நான் சொன்னதை நம்பிக்கை இல்லாமல் கேள்விகளை மாற்றி கோண கேள்வி ஏதாவது கேட்டேன்னா, ம். ஐ டோன்ட் கிவ் யூ ஃபேவரபிள் ஆன்சர். ஓகே. இந்த இடத்துல ஐச்சிங் என்ற அந்த ரைட்டிங் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளு, ம். ஐ அப்படின்ற வார்த்தை வரும் அதில். ஸோ என்ன அப்படி வந்தோடனே இன்ட்ரொடக்ஷன் ஆகிடுச்சு, கிளப்பில் சேர்த்துட்டாங்க. ஓகே. இந்த சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்க, வா பாபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஐ வாஸ் புல்ட் இன்டு திஸ். அதையும் கடந்து படிச்சுட்டே இருந்தேன். ம். ஒரு நாள் நான் படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்தது, டேமிங் த கிரேட். ஓகே. அந்த ஹெட்டிங் அதில். ம். நான் டேமிங் த கிரேட் வந்தோடனே அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி டேமிங் த கிரேட்னு மெசேஜ் வந்திருக்கு ம். அப்படின்னு சொன்னார். நீ வேடா, நீ டேம் பண்ண வேண்டியது நான் தான். ஓகே. யூ கம், வில் டிஸ்கஸ். நான் அவரோட இடம் தேடி போய் ம். நல்லா ஊஞ்சலில் உட்காந்து ரொம்ப ஒய்யாரமாக ஆட்டேன். ம். அதெல்லாம் இப்படி ஆடி அவர் தான் எப்படி அஸ்ட்ராலஜி படித்தார், தான் எப்படி ஐச்சிங் படித்தார், அதில் அவருடைய இன்வால்மெண்ட் எப்படி, ம். அவர் லைஃப் எல்லாம் எப்படி வந்தது, அதெல்லாம் சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ்.